3 டாபிக்ல இருந்து PYQ சம் பண்ணலாம் பாருங்க. 6th क्वेश्चन பாருங்க. Let f of x is equal to sin x, g of x equal to x. Statement 1, f of x less than or equal to g of x for x in 0,8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0,∞ சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம sin x எடுத்துக்கிட்டோம்னா sin x வந்து x வந்து பாசிட்டிவா இருந்தா sin x பாசிட்டிவா தான் இருக்கும். சரிங்களா? sin x பாசிட்டிவா இருக்கும். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் sin x எவ்வளோ? +1. ஓகேங்களா? அப்படின்னா sin x வேல்யூ 0 to 1 மட்டும் தான் வரும். 0 to 1 மட்டும் தான் வரும். அப்போ f of x வேல்யூ என்ன வரும்னு சொல்லுங்க? 0 to 1. அதாவது f of x less than or equal to 1 மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? f of x less than 1 மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்போ f of x less than or equal to 1 மட்டும் வரும். ஆனால் g of x வந்து ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ போடுறோமோ அதுதான் g of x வரும். அப்போ g of x என்ன ஆகும்? g of x வந்து 0 to ∞ வரும். g of x என்ன வரும்? 0 to ∞ வரும். கரெக்டுங்களா? அப்படின்னா f of x வந்து கண்டிப்பாக less than g of x தான் இருக்கும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ட்ரூ. அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. அப்போ f of x less than 1 கரெக்ட், g of x 0 to ∞ இதுவும் கரெக்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 தான் ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஸ்டேட்மெண்ட் 1 வரல. அதனால ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போது ஆன்சர் வந்து என்ன எடுத்துக்கலாம்? தேர்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க. A triangular park is enclosed on 2 sides by a fence and on the third side by a straight river bank. The 2 sides having fences are same length x. The maximum area enclosed by the park னு கேட்டிருக்காங்க. இப்போ இதான் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஒரு சைடு எக்ஸ், இன்னொரு சைடு எக்ஸ் இருக்குது, இன்னொரு சைடு வந்து பார்க் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ இந்த ஏரியா வேணும். அப்போ ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? ஆஃப் இன்டு ப்ராடக்ட் ஆஃப் எனி 2 sides into sin of angle between those 2 sides. இதுதான் வந்து ஏரியாக்கான ஃபார்முலா. அப்போ இந்த ஏரியா வந்து மேக்ஸிமமாக இருக்கணும்னா sin θ வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் sin θ எவ்வளோ? 1. அப்போ sin θ 1 இருக்குன்னா θ 90 டிகிரியாக இருக்கும், π/2. அப்போது sin θ 1ன்னு போட்டிங்கன்னா அப்போ ½ x² into 1 என்ன வரும்னு சொல்லுங்கள்? ½ x² தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ எந்த ஆன்சர் கரெக்ட் பாருங்கள்? ½ x² வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 8th கொஸ்டின். தி வேல்யூ ஆஃப் cos cube π/8 into cos 3 π/8 plus sin cube π/8 sin 3 π/8. இப்போ வந்து நம்ம θ வந்து π/8 எடுத்துக்கணும். இங்கே 3θன்னு இருக்கு, இங்கே 3θ இருக்கு. அப்போ இங்கே cos 3θ ஃபார்முலா போடலாம், இங்கே sin 3θ ஃபார்முலா போடலாம். ஓகேங்களா? அப்படியே பாருங்க. இப்போ பாருங்க என்ன பண்றோம். இப்போ cos cube π/8 போட்டாச்சு into cos 3θக்கு என்ன ஃபார்முலா? 4 cos cube θ minus 3 cos θ அப்படின்னு ஃபார்முலா. அதாவது cos cube θக்கு வந்து cos 3θக்கு வந்து 4 cos cube θ minus 3 cos θ. அடுத்து பாருங்க sin cube θ போட்டு அடுத்து sin 3θ போடுறோம். sin 3θக்கு என்ன ஃபார்முலா? 3 sin θ minus 4 sin cube θ அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ இந்த cos cube θ into 4 cos cube θ என்னது? cos cube into cos cube வந்து cos power 6, இந்த 4 போட்டுக்கலாம். அப்போ 4 cos cube π/8. அடுத்து இந்த sin cube π/8 into minus 4 sin cube /8 இதை போட்டோம்னா என்ன வரும்? sin cube into sin cube sin power 6 அப்படின்னு minus 4 sin power 6 π/8 வருது. அடுத்து என்ன பண்ணலாம்னா வந்து இங்கே பாருங்க, இந்த cos cube π/8 into minus 3 cos π/8 அதுதான் cos cube into cos வந்து cos power 4 இந்த minus 3. இந்த cos cube into என்ன போடுறோம்? இந்த 3 sin போடுறோம். ஓகேங்களா? இந்த cos sin cube into இந்த sin வந்து sin power 4னு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 4 இந்த ரெண்டுத்துலேயும் 4 காமனாக வெளியே எடுத்துட்டோம். இந்த cos power 6 θ cos square θ ஹோல் கியூப்னு போட்டுக்குங்க. இந்த sin power 6 θ sin square θ ஹோல் கியூப் போட்டுங்க. இப்போ இது என்னது? a cube minus b cube ஃபார்முலா. அப்போ a cube minus b cube என்ன ஃபார்முலா? a² minus b² into a cube minus b cube என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a minus b into a² plus b² plus ab அப்படி போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து இங்கே என்ன பண்ணுறோன்னா இங்கே -3 வெளியே எடுத்துடுறேன். -3 வெளியே எடுத்துட்டிங்கன்னா அப்போ என்ன வரும்னு சொல்லுங்கள்? sin power 4/8 minus cos power 4/8 அப்படி இருக்கும். சாரி, -3 வெளியே எடுத்துட்டிங்கன்னா cos power 4/8 minus sin power 4/8 இருக்கும். அப்போ இங்கே ஸ்கொயர் போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்குங்க. இதையும் ஸ்கொயர் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்குங்க. அப்போ cos square θ minus sin square θ. ஓகேங்களா? cos square θ minus sin square θ. அப்போ cos square θ minus sin square θ என்ன வரும்? a² minus b². அது என்ன வரும்? a minus b into a plus b அப்படின்னு வந்துடுது. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா
இந்த cos square theta minus sin square theta இங்கே இருக்குது. இங்கே cos square theta minus sin square theta. cos square theta minus sin square theta என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cos 2 theta. அப்போ cos square pi by 8 minus sin square pi by 8 என்ன போடலாம் சொல்லுங்கள், is equal to cos 2 theta. அப்போ cos 2 theta னா cos pi by 4 அப்படின்னு வரும். அப்போ cos pi by 4 அதான் இந்த cos square theta இது இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டுத்துக்கு காமனாக cos pi by 4ன்னு வெளியே எடுத்துட்டோம். ஓகே புரியுதுங்களா? சரி, அடுத்து இங்கே வந்து 4 இருக்குது, இந்த 4 போட்டுக்கிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அதாவது இது ஸ்கொயர் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க, இங்கே ஸ்கொயர் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்குங்க. ஓகேங்களா? அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab, அதாவது சைன் பவர் 4 பை பை 8 ப்ளஸ் காஸ் பவர் 4 பை பை 8 இருக்கு இல்லையா, அதை மட்டும் எப்படி எடுத்துக்கலாம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா, 2 sin square theta cos square theta போட்டோம்னா இது 1 வந்துடும். அதுதான் இங்கே வந்து 1ன்னு போட்டுட்டு இங்கே மைனஸ் 2 sin square theta ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் theta, இங்கே ஒரு ப்ளஸ் sin square theta காஸ் ஸ்கொயர் theta இருக்குது, அது கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் sin square theta காஸ் ஸ்கொயர் theta போட்டோம். இங்கே இந்த மைனஸ் 3 இருக்கு இல்லையா, அது அப்படியே போட்டோம், இது வந்து 1ன்னு போட்டுக்கலாம் காஸ் ஸ்கொயர் theta ப்ளஸ் sin square theta. புரியுதுங்களா? இப்போ வந்து காஸ் பை பை 4 வேல்யூ வந்து 1/√2 அப்படியே எழுதிட்டோம். இந்த 4 into 1 வந்து 4 மைனஸ் 3, இந்த 4 மைனஸ் 3 போட்டால் 1 வந்தது. இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்க, 2 square sin square pi by 8 cos square pi by 8. அப்போ இது என்ன வருது, 2 sin theta cos theta whole square அப்படின்னா வந்து sin 2 theta whole square, sin 2 theta whole square போட்டுக்கலாம். அப்போ sin pi by 4 whole square, sin pi by 4 எவ்வளோ 1/√2 whole square, அப்போ என்ன வரும் 1/2. அப்போ இதுதான் 1/2ன்னு போட்டுருவோம். அப்போ 1 minus 1/2 1/2. ஸோ 1/2√2 is the correct answer. அப்போ ஆன்சர் என்ன எடுத்துக்கலாம், 1/2√2. ஸோ ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் கரெக்ட் இருக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி கரெக்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, √2 sin alpha by √1 plus cos 2 alpha equal to 1/7 and 1 minus cos 2 beta by 2 equal to 1/√10 இருக்கு. இப்போ 1 plus cos 2 alpha என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அந்த √2 sin alpha அப்படியே போட்டு டிவைட் பை 1 plus cos 2 alpha-க்கு 2 sin square alpha ரூட் இருக்கும். அப்போ √2 sin square 1 plus cos 2 alpha-க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 cos square alpha. அப்போ இந்த 2 அப்படியே போட்டு இந்த cos square alpha ரூட் எடுத்துட்டா cos alpha வருது. ஓகேங்களா? தட் இஸ் ஈக்குவல் 1/7. இந்த ரூட் கேன்சல் பண்ணிட்டோம்னா tan alpha ஈக்குவல் என்ன வரும், 1/7 வந்துடுது. அடுத்து இந்த 1 minus cos 2 beta இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 sin square beta, 2 sin square beta. இதுக்கு 1 plus 9 minus cos 2 betaக்கு அப்போ ரூட் அப்படியே போட்டுக்கிட்டு sin ஸ்கொயருக்கு ரூட் போயிடும். அப்போ sin beta டிவைட் பை √2 ஈக்குவல் டு 1/√10. கரெக்டுங்களா? அப்போ இந்த ரூட் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ sin beta ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க, 1/√10. இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் பண்ணிங்கன்னா இங்கே √10 இங்கே 1 போட்டுங்க, இந்த பீட்டான்னு போட்டு அப்போ இது என்ன வந்துடும், 3 வந்துடும். இதுலேருந்து tan beta என்ன வருது பாருங்க, tan beta வந்து 1/3. கரெக்டுங்களா? சரி, அப்போ வந்து பாருங்கள் tan alpha 1/7, tan beta 1/3 வந்துருச்சு. இப்போ tan 2 betaக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan 2 betaக்கு 2 tan theta by 1 minus tan square beta. அப்போ 2 into tan theta தான், tan beta தான் 1/3, அப்படி 1/3 போட்டு 1 minus 1/9 போட்டு LCM எடுத்தோம்னா 3/4 வருது. அப்போ tan 2 beta. இப்போ tan a plus tan b க்கு என்ன ஃபார்முலா, tan a plus tan b by 1 minus tan a tan b. இப்போ tan alpha வந்து 1/7 தெரியும், tan beta 1/3 தெரியும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இது 1 வருது. அப்போ tan alpha plus beta equal to 1 வந்துச்சுன்னா அப்போ என்ன வரும், இந்த ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா தான் வந்து 45 டிகிரி. புரியுதுங்களா? அப்போ நம்ம 45 டிகிரி அப்படின்னு வருது. இந்த வேல்யூ வந்து 1, அது 45 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, தென் tan ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா தான் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. அப்போ 1 தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 10th கொஸ்டின், L equal to sin square theta minus L equal to sin square pi by 16 minus sin square by 18. அடுத்து cos square pi by 16 minus sin square pi by 18 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, இப்போ L plus M போடுறோம். L plus M போட்டோம்னா என்ன ஆயிரும், L plus M போட்டோம்னா இந்த sin square pi by 16 plus cos square pi by 16 போட்டும்போது இது 1 ஆயிடுது. அப்போ இது 2 times வருது. அதனால வந்து 1 minus 2 sin square theta போட்டோம். 1 minus 2 sin square theta என்ன ஃபார்முலா, 2 cos theta, அதாவது cos 2 theta. 1 minus 2 sin square theta என்ன ஃபார்முலா, cos 2 theta. அப்போ cos 2 theta னா cos 2 into pi by 8 வரும். கேன்சல் பண்ணால் pi by 4, அது 1/√2. அடுத்து L minus M. அப்போ L minus M பண்ணோம்னா cos square theta minus sin square theta minus cos square theta, இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். இந்த sin square pi by 18 இது கேன்சல் ஆயிரும் சப்ராக்ட் பண்ணும்போது. sin square theta minus cos square theta என்னது சொல்லுங்க,
cos 2 theta ஃபார்முலா, அதாவது cos 2 theta. அப்போ cos 2 pi by 16 வரும். cos 2 pi by 16 னா cos pi by 16. ஆக்சுவலாக வந்து இங்கே என்ன இருக்குது, எல் மைனஸ் எம்னா சைன் ஸ்கொயர் தான் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தான். நம்ம காஸ் ஸ்கொயர் டா மைனஸ் சைன் ஸ்கொயர் டா தான் cos 2 theta. இப்போ சைன் ஸ்கொயர் டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் டா வருதுன்னா மைனஸ் cos 2 theta. அப்போ மைனஸ் cos 2 theta போட்டு புரியுதுங்களா? இப்போ வந்து இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 2 எடுத்துங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எம் கேன்சல் ஆயிரும். அப்போ 2l இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஆட் பண்ணிங்கன்னா 2l இஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன வருது, 1/√2 மைனஸ் cos pi by 8 வருது. அப்போ இந்த 2 இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ l இஸ் ஈக்குவல் 1/2 இன்ட்டு 1/√2 மைனஸ் cos pi by 8 ஆன்சர். அதே மாதிரி ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம். செப்பரேட் பண்ணால் l கேன்சல் ஆயிரும். அப்போ 2m இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, 1/√2 மைனஸ் ஆஃப் மைனஸ் cos pi by 8, ஸோ ப்ளஸ் cos pi by 8. அப்போ இந்த 2 கேல வந்துடும். அப்போ 1/2 அப்படின்னு வந்துடுது. ஸோ இந்த ஆன்சர் கரெக்டாக பாருங்கள். இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? m ஈக்குவல் டு 1/2√2 ப்ளஸ் 1/2 cos pi by 8. ஏன்னா இந்த 2 வந்து உள்ளே கொண்டு போயிடும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின்.